ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம கார்த்தியோட 25 ஃபிலிம் ஜப்பான் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. இந்த படத்தை கொக்கு ஜோக்கர் படத்தை ஹிட் கொடுத்த ராஜமுருகன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோலாக அனுமேல நடிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க டீம் வர பிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பூஜை ரீசெண்டாக ஏவிஷோட நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம கார்த்தியோட ட்ரெஸ்ஸே கோல்டன் கலரில் சும்மா தகன்னு ஜொலிச்சுது தாங்க சொல்லணும். அந்த தங்க ட்ரெஸ்ஸில் தங்க செயின்லாம் போட்டுட்டு ஒரு கையில் கன்று இன்னொரு கையில் உலகங்கள்லாம் வச்சுட்டு பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அந்த செயினில் $1 வந்து நம்ம இந்தியாவோட ரூபாவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு சேரில் வந்து நல்லா குடிச்சிட்டு போதையில் இருந்தார் நம்ம கார்த்தி. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி நம்ம ராஜமுருகன் கொஞ்சம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். கார்த்தியோக்கு இது டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்து மட்டும் இல்லாமல் கார்த்திக் இந்த இயர் 3 ஹிட் படம் கொடுத்துருக்காங்க சொல்லணும். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயரும் இதேமாதிரி நிறைய ஹிட் படம் கொடுப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பற்றி எந்த கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சினி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.